தலைப்புக்கும் இந்த ஹதீஸுக்கு என்ன தஅல்லுக் அதை பார்த்தோம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அதுவும் பொருத்தமாக போட்டிருக்கா. முனாசபான ஒரு தலைப்பை தான் கொடுத்துருக்கிறார். அவர் என்ன மௌது போட்டிருக்காரோ அதுக்கு கீழே அந்த ஹதீஸ். அடுத்ததாக பிழை திருத்தம். பெரிய அளவில் பிழை திருத்தத்துக்கு அந்த மொழி வளம் பொருந்தியவன் அல்லனா, இருந்தாலும் ஹதீஸை சரியாக கருத்து செதவு இல்லாமல் இருக்கிறதா, அது ரொம்ப முக்கியம்ல. வார்த்தை நடை அலங்காரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற அளவுக்கு உண்டான மொழியில் பெரிய தேர்ச்சி பெற்றவன் இல்லை நான். ஆனால் அந்த ஹதீஸுக்குண்டான சரியான பொருளா இல்லையா அதை ஓரளவு நம்ம பார்த்து கொள்ள முடியும். அது சரியாக இருக்கான்னு பார்த்தோம். மாஷா அல்லாஹ், அதுவும் தபாரக்கல்லாஹ் ரொம்ப நேர்த்தியாக அமைத்திருந்தார். அடுத்தது இது ஹதீஸில் நம்ம பயனுள்ளது பயனற்றதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது அத்தியாவசியமாக எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாரும் படிக்கிற மாதிரியான ஹதீஸா, அல்லது சில ஹதீஸுகள் இருக்கும் அது ஆய்வுக்கான ஹதீஸாக இருக்கும். அந்த ஆய்வுக்கான ஹதீஸை ஆய்வோடு பார்க்கும்போது அந்த ஹதீஸில் உள்ள மஃபூஹும், அதில் உள்ள மசாயில்களும், அதில் உள்ள மன்ஹஜுகளும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது ஒரு மனிதனுக்கு இப்ரத்தாக இருக்கிற பாடமும் படிப்பினையும் சொல்லுகிற மாதிரியான ஹதீஸாக இருக்குதா, அல்லது இதை அதை மாதிரியான ஹதீஸை போடுங்க, இதை வேணால் தூக்கிட்டு வேறு ஹதீஸை போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு அதுக்குள்ளே பார்த்து அதுக்குள்ளேயும் செட் ஆகிடுச்சு. மாஷா அல்லாஹ். எனவே அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதை நான் பார்த்துட்டு கூட அவர்கிட்ட சொல்லவே இல்லை, அமைதியாகவே இருந்துட்டேன். அப்பவும் விடையில் அவர் அது படிச்சிட்டிங்களா, அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு உங்களுடைய கருத்தை எழுதி கொடுங்களேன்னு. அதுக்கு ஒரு கருத்தை எழுதி அனுப்பினேன். நேற்று தான் பார்த்தேன் அதை, அவருக்கு அனுப்புனதை நேற்று தான் பார்க்குறேன். இந்த புத்தகத்தை பார்த்த பிறகு அது கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம். அப்புறம் என்னுடைய கருத்தை அனுப்பினேன். ஒரு இளம் மௌலவி, இவ்வளவு எனக்கு தெரிய ஒரு மொழியில் இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அரபி, உருது, தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார். எனக்கு ஆங்கிலத்தில் பெரிய நாலேஜில் அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு அரபி, தமிழ் ரெண்டையும் பார்த்தோம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். எனவே இந்த புத்தகம் மிகவும் முக்கியமான, நம்முடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஹதீஸினுடைய தெய்வர். ஆனால் இந்த மனுஷன் எல்லாமே அவரே செஞ்சிருக்கிறார். அது இன்னும்